நிறைய பேர் சூசைட் பண்ணுறது இங்கே கீழே இருந்து குச்சானா 2300 அடி நம்ம கடல் மட்டத்துலேருந்து நம்ம உயரத்தில் இருக்கோம். சூசைட் பண்ணிருக்காங்களா? அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்க முடியும். ப்ரோ வாங்க வந்து மரியாதையா பேசி மரியாதை வாங்கி. சரி நான் ஃபர்ஸ்ட் இங்க வரேன். நான் பேசிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ, நான் ரொம்ப தண்ணி விடுவீங்களா? யார் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா? நீங்க ஏய் இருடா. சாக்லேட் வாங்கலாம் இருங்க ப்ரோ. ப்ரோ அது நீங்க பேச கூடாது ப்ரோ. போலாமா? எங்க தலைவர்? தலைவரே, தலைவர் உள்ள இருக்காருங்க. தலை சீவிக்கிறேன். சாட் சாமியை வச்சு ஃபன் பண்ண போகிறோம். சாட் சாமி லீலைகள், கொடைக்கானலில் பண்ணுற லீலைகளை பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க. கெட் ரெடி. எங்கே போகிறீங்க? நான் இப்போ வந்துட்டு வெளில எங்கே போகிறோம்? எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ சூப்பரான கிளைமேட். வாசுபுரங்க வரலையா? அவர் தான் உடம்புல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், ஆனால் நாங்கள் வந்து இந்த விழாவை கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்குள்ளே காரை ஓப்பன் பண்ணிட்டானுங்க. போகலாமா? போகலாம். அவருக்கு தெரியாது, சரியான ஸ்லோப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ரொம்ப பள்ளமாக இறங்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு டைமும் வந்து நொடியும் வந்து ரொம்ப பயமாகவே இருக்குது. பார்த்து ஓட்டுங்க, இல்லாட்டி நமக்கு எல்லாம் ஆப்பு பார்த்துக்கோங்க. அடிக்கடி மழை பெய்யுது, மாறி மாறி கிளைமேட் வரும். வண்டி அவர் கத்தி அவர் பயந்துட்டாரு. வண்டிக்காரன் இடிச்சிருப்பா. இப்போ சைடில் ஸ்மோக் ஒன்றுமே தெரில, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கோணக்காடு ரேரு ஏறுறது, ஆனால் ஹைட் அதிகம். இது எப்படின்னா எல்லாமே ஹைட்டில் தான் ஏறுது. அங்கே பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் அப்படியே வண்டி அவ்வளோ கஷ்டப்படுது ஏறுறது. ஆமாம் கைஸ், எப்படி எட்டி பார்க்குறான் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? இது பார்த்துறது ஏன்டா? இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாக் சாமி ஒன்று வாங்கணும், கொடைக்கானல் அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி அவனு அடம் பிடிச்சாரு. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அது என்ன நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். பொதுவாகவே இந்த மாதிரி கொடைக்கானல் ஊட்டி வந்தா வீட்ல இருந்து நிறைய வாங்கிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் டேரக்டா அந்த இடத்துக்கு போய். அது இல்லாமலாம் இங்க இடத்த விட்டு போக முடியாது. இது ஒரு மெமரிஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருது ரொம்ப ரேரு. அதுவும் ஷூட் இல்லாம நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு வந்தது ரொம்ப ரேரு. ரொம்ப ரேரு. அதே மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வாங்குறோம். நீங்க வந்து பார்க்கலாம் அது என்ன கொஞ்சம் நேரம். இருக்காமா? கொடுத்துறாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ரெட் புல் ஜூஸ் வாங்க வந்தோம். வாங்கி வந்துட்டு எல்லாருக்கும் வாங்கிட்டு ஒரு 2 இது மட்டும் இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அதை மறந்து போய் அப்படியே அந்த பாக்கெட்டில் கொடுத்தாங்க. இங்கே வந்து பாலித்தீன் கவர்லாம் கிடையாது. இங்கே வெறும் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் பாட்டில் எதுவுமே கிடையாது. ஜூஸ் குடிக்கனாலும் பெப்சி, 7up, பவண்டா எது வாங்கினாலும் டின்னு மட்டும்தான் இங்கே இருக்கும். வேற எதுவுமே கிடைக்காதுங்க. அதில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அதை இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இன்னொன்று என்னன்னா, கொடைக்கானல் ரொம்ப சுத்தமாக வச்சிருக்காங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷன், மலைகளின் இளவரசி. ஃபைன் பாஸ் எப்படி போறது? மழை பெஞ்சனால கொஞ்சம் டல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கு. இன்னொரு ஷாக்கான நியூஸ் என்னன்னா, ரிட்டர்ன் போறப்ப நான் கார் ஓட்ட போறேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பூம்பாறை. பூம்பாறை என்னது? வேற ஊர். அப்பு விளையாடாத, வேணாம். ஐயோ, கொஞ்ச நேரத்துல ஒரு கதிகலங்க விட்டுருப்ப நீ. வீட்டுல தூங்கிடுறா. குழந்தைய கூட்டு வந்து கொல்ல பாக்குறீங்க. நம்ம இப்போ டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நைட்டு வந்தோம்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த இடத்துல தனியா வந்தோம்னா என்ன மாதிரி ஃபீலா இருக்கும். இது என்ன போட்டிருக்கு என்னன்னு தெரியல. வைல்ட் லைஃப் சாஞ்சுரி இருக்கு. ஆமா, இங்கதான் அந்த யானை வரும் சொன்னாங்கல்ல, வார்னிங் கொடுத்து அனுப்புனாங்கல்ல, இந்த இடம் தான் அது. எலிபென்ட் குறுக்க போகணும். அப்பு வேணா, அப்பு போட்டிருக்கு வைல்ட் அனிமல்ஸ் வந்தாலும் நீங்க பொறுப்பு இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஐயே, அவே பண்ணலாம் கலக ரைட்டு. உங்க கலைநயத்தை வந்து நீங்க தனியா போய் காட்டுங்க, எங்களை தள்ளி விட்றாதீங்க. ஒரு நடிகை பயமா இருக்குது.
கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ வாட்டர் கேன்ஸ் இருக்கு. கார்லாம் நிப்பாட்டி கேட்குறாங்க 1 லிட்டர் 2 லிட்டர் வாட்டர் கேன்லாம் வச்சிருக்கீங்களா, வச்சிருந்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். சரி ஆர்வமாக இருக்கும், உள்ளே போகணும். கேஷ் இல்லை, கூகுள் பே இருக்கான்னு முதல்ல கேளுங்க. கைஸ் கூகுள் பே கிடையாதுங்க. கேஷ் இருக்கா? இருக்கா? ஏடிஎம் கார்டுனாச்சும் எடுத்து வந்தீங்களா? ஆமாம் வரலாமா? ஏன் குளிர்லாமா? எனக்கே குளிருது. 3 ப்ரோ. நீங்கள் சைல்டா அடல்ட்டா ப்ரோ? டேய் ஓகேண்ணே, பாய்ண்ணே. ப்ரோ சில்லுன்னு இருக்கே, குளிருது ப்ரோ, கையெல்லாம் நடுங்குது. கை இதை வச்சு பார்த்தியா? செம்ம ப்ரோ. உங்க பாருங்க, சொர்க்கம் மதுரையில. அதெல்லாம் சும்மா, சொர்க்கம்னா இங்கதான். ஜிபி முத்து சொல்லுவார்ல. ஓ மை காட், எப்பா. ஃபர்ஸ்ட் இந்த கம்பியில் இல்லை, நிறைய பேர் சூசைட் பண்ணுறது. இங்கே கீழே இருந்து குச்சானா 2300 அடி நம்ம கடல் மட்டத்துலேருந்து நம்ம உயரத்தில் இருக்கும். இங்கே சூசைட் பண்ணியிருக்காங்களா? அப்போ நிறைய இடம் இருக்குது. ஐயோ, ஆன்மா சுத்தும். அந்த ஆன்மா தான் வெள்ள வெளியே சுத்துதோ. வெங்கி இதுக்குள்ளே போய் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் போட்டுருவோம். நம்ம செத்தாதான் நடக்கும். ஆகாயத்தில் 100 நீலாக்களும் அங்கங்கே நீலப்புறாக்களும் பறந்த. மிஸ் பண்ணிட்டேன் என் வாசுலாம். ஆமா மாசுலாம் வந்து இவ்வளவு தூரம் வந்து அமர் மிஸ் பண்றானே. கொஞ்ச நேரத்துல எனக்கே வந்து நானும் போய் படுத்துருவேன் போல. வீட்டுக்கு கார் வலுக்கட்டாக உன்னை கூட்டம் வந்து நான் தாங்க மேலே போய் பார்ப்போம். நவம்பர் டிசம்பர் வந்தோம்னு வச்சு ப்ரோ, இந்த இடமே தெரியாது. ஆமா, ஃபுல்லாக மூடிடலாம். அந்த புகை எப்படி இருந்துச்சு அது மாதிரி இருக்குது இடம். செம்ம ஜாலியாக இருக்கும். காற்றெல்லாம் அவள் தேன் குரலாய் இருந்தது, மணலெல்லாம் அவள் பூடலாய் மலர்ந்தது. ஒரு போட்டோ மட்டும் எனக்கு எடுங்க ப்ரோ. ஃபோன் விடுங்க. ஃபோனு உங்க ஃபோன்ல எடுங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. உங்கள் ஃபோன் விடுங்க ப்ரோ. ஃபோன் எடுத்துரும் இல்லை? எடுத்துட்டு இல்லையா? என் ஃபோன் இருக்கு. வீடியோ எடுக்கவா? சார்ஜ் இல்லை. ஐயோ சுவாமிநாதன், சீக்கிரம் குளிருது. நம்ம கார் அங்கே நிற்குது. அமர் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறான்னு தெரில. காய் உள்ளே இருக்கானா இல்லை வெளியே கிட்ட போய் சைட் அடிச்சுட்டு இருக்கான்னு தெரில. இங்கிட்ட வந்து இருக்கானா? அண்ணன் வேற லெவலில் வராரு. சேனல் பேர் வாசுன்னு ஒரு சேனல். வாசுவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இங்கே இருக்கிறத விட மேலே ரொம்ப குளிராக இருக்குது. காதெல்லாம் அப்படியே பனி அடைக்குது. பனி அடைச்சிருக்கு தெரியுதா? எங்கள் வாய்ஸ் டக்கு டக்குன்னு மாறுது, நடுக்குது நடுங்குது. அண்ணன் முட்டை வர்றாரு பாரு. மேலே விடுங்க ப்ரோ. மேலே எப்போ மேலே போகிறது இல்லை, காத்தடிக்குது. அதில் விட்டுருந்தேன். வாவ், எவ்வளோ பெருசு பாருங்க. செம்மையா இருக்கு கைஸ். பாய் ப்ரோ. கைஸ் பனி தெரியுதா? ஒரு ஃபோட்டோ மட்டும் ஃபுல் சைஸில். அவருக்கு இப்போ பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ கேட்டாங்கன்றதுக்காக எங்கே போனாலும் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை எடுத்துட்டு இருக்காரு. சுவாமிநாதன் ஃபோட்டோகிராஃபர். ஓரத்தில் இல்லைங்க, திட்டுறாங்க பாருங்க. ஓகே ப்ரோ, ஓகே. இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட்டை நம்ம சிட்டிலாம் பார்க்க முடியாது, அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன். 2 நிமிஷம் வந்துடுறேன். போய் ஒரு 8 சாரசாமி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. காட்டிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இடம் வந்து நம்ம இந்த ஃபாரின்ல தான் பார்க்க முடியும். அது நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்குதுங்கிறது வந்து இல்ல ப்ரோ, இப்போ மழை பெய்யவும் அந்த ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயில் அடிச்சா கடுப்பா வரும். ப்ரோ ப்ரோ, குரங்கு குரங்கு. ஐயோ வரானே, கையில ஏதோ இருக்குன்னு புடுங்க வந்துட போறான் ப்ரோ. பயமா இருக்கு. கேமரா இப்படி கேஷுவலா நான் வச்சுட்டு வரேன். ஏன்னா அதுதான் நினைச்சுக்கிட்டு பிடிங்கிற போது திங்கிற ஐட்டம் நினைச்சுக்கிட்டு பயமா இருக்குல்ல. ஆமா. ஏய், நான் அங்கேருந்து ஓடி வரேன். ஓடி வரீங்களா? என்ன ப்ரோ ப்ரோ, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் உருண்டு வருவீங்க, ஓடி வர மாட்டீங்க. ஆரஞ்சு கலருக்கு அதுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியுறீங்க ப்ரோ. இவர் வர எக்ஸசைஸ் பண்றேன்ற பேர்ல வித்தியாசமா பண்றாரு. சம்டைம்ஸ் அது காமெடியாவும் இருக்கு. திரும்பி வருவல்ல, வெயிட் பண்றேன். எங்கெங்க போறாரு? என்ன பண்றாரு ப்ரோ? என்ன பண்றீங்க? என்ன ப்ரோ, ஓடி பிடிச்சி விளாண்டாவே மரத்தை தொட்டுட்டு வர மாதிரி வரீங்க. இது வந்து அந்த கார்டியோ ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணேன். இயற்கை காத்தோட ஓடிட்டு வரும்போது செம்மையா இருக்கு. நீ ட்ரை பண்றியா? நம்மளால முடியாது. வாங்க போலாம். கைஸ் முடியல.
ஐயோ தேவையா? அப்பவே சொன்னேன் ஓடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? ஷூவோட ஓட்டினா சூப்பராக இருக்கும். செருப்பு போட்டிருக்கீங்க. இருட்டவங்களாட்டி நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா இங்கே நெட்வொர்க் வேறு எடுக்கல. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அவனுக்கு டேப்லெட் வேறு வாங்கிட்டு போகலையா? ஆமாம் காய்ஸ், இதான் குணா குகை. ஆனால் இப்போ நம்ம உள்ளே போகல, ஏன்னா அது ஆல்ரெடி பார்த்து சலிச்சு போச்சு. குணா குகைன்னுவாங்க, ஆனால் குகையாக இருக்காது. ஏதோ கேட்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நின்றுட்டு கீழே தான் குகைன்னுவாங்க, பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். ஒரு புகையாக இருக்கும். இன்னும் ஏன் பேர் வச்சாங்க? கண்மணி அன்போடு காதலன் நான். அந்த பாட்டு வந்து இந்த குகையில் எடுத்தது. ஆனால் அது அவ்வளோ பெருசாக இருக்கும், இப்போ மூடிடுச்சு. பசுமை பள்ளத்தாக்கு. அம்மா அதுதான் சூசைட் பாயிண்ட். இப்பயும் வந்து சூசைட் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ அதை அடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்றனால அடைச்சிட்டாங்க. ஆமாம், அது கீழே விழுந்தானா எதுவுமே கிடைக்காது ப்ரோ, தெரிஞ்சுருவாங்க. இந்த கழுகு படத்தில் சொல்லுவாங்க, கீழே விழுந்து டெட் பாடி அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வாரமாக என்னமோ சம்திங் டேட் சொல்லுவாங்க. கிடைச்சது கிடைக்காட்டி போனது தான். இது தூண் பாறை காய்ஸ். இதுக்குள்ளேயும் போல காய்ஸ், இங்கேருந்தே பார்த்தா தெரியும். அந்த தூண் மாதிரி தெரியுதுல, அதான் தூண் பாறை. ஏதோ வேலை நடக்குது. ஓ, வெட்டிங் ஷூட்டிங்கா? சூப்பர் சூப்பர். நம்ம இப்போ போகிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சார்சாமியோட ஃபேவரட்டான பிளேஸ். பார்த்தே ஆகணுன்றாரு. ரொம்ப த்ரில்லான பிளேஸ் இது. நம்ம ஒர்க்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு, கனெக்ட் இருக்கு. ஸோ இந்த மாடு உங்களை பின் தொடருதுன்னு நினைக்கிறேன். தள்ளி விட்டுற போகுது வந்து பாயிண்ட். உங்களுக்கு சூசைட் பண்ண வச்சிருமா? சூசைட் இல்லாது, கொலை குற்றவாளி மாடு. அது பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. பிடிச்சி ஜெயிலையும் போட முடியாது. ப்ரோ என்ன ப்ரோ இது சரக்கு மாதிரி இருக்குது? ஐயோ, பிளிங்க் ஆகுது. வேற லெவலில் இருக்குல்ல? பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு. சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கு. ஒயினா? ஓ ப்ரோ, உங்கள் டிஷர்ட் மாதிரி ஒருத்தர் போட்டு போகுது ஆரஞ்சு. இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு சூசைட் நடக்க போகுது. சார்சாமி சூசைட் பண்ண போறாரு ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஏதாவது வாக்குமூலம் கொடுக்கறனா கொடுத்துருங்க. இவன் தான் காரணம். அப்படி சொல்லக்கூடாது. தாக துடிக்கிறவங்களுக்கான ரீசன் வந்து லவ் ஃபெயிலியர் நினைக்கிறேன். ஃபன்னு ப்ரோ, ஃபன் லவ்லாம் பண்ணல, வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க. ப்ரோ கடிக்க போதும் உங்களை. ஐயோ கடிக்க போகுது ப்ரோ. ரொம்ப கிட்ட போகாதீங்க, குரங்கு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. கேமராவே பிடுங்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்க பின்னாடி நின்றுக்கிறேன். தெரியுது, கடிச்சிடும் ப்ரோ. பக்கத்தில் போகாதீங்க, வருது. ஏன்னா ஒன்றுமே தெரியல. அதான் ப்ரோ, எல்லாம் பனி மூட்டமாக இருக்கு. செம்ம பிளேஸ். டைம் ஆகிட்டே இருக்கு ப்ரோ. ஒவ்வொரு செகண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏதாச்சும் வாங்கணும்னு கை துடிக்குது. என்ன வாங்குறதா தெரியல. எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணுவீங்க, சார்சாமி சூசைட் பண்ண போறாரு, ஆர்வமாக இருந்தீங்க. கடைசியில் பண்ணாமல் விட்டாரு. குரங்குக்கு பயந்து தான் பண்ணல ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக சூசைட் பண்ணலாம் இருந்த ஒரு குரங்குக்கு பயந்து சூசைடை கேன்சல் பண்ணிட்டாரு. காய்ஸ், அடுத்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். இந்த நாய் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க பாருங்க. போச்சு, கடிக்க போகுது. நம்ம ஹைட்ல இருக்குதுட்டாங்க. நம்ம ஹைட்லாம் இல்லை ப்ரோ. முடியல தலைவரே, முடியல. கைஸ், இதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணலாம். கைஸ், நாங்கள் இவ்வளோ நேரமாக உங்களை இந்த ட்ராவலில் கொண்டு வந்து ஒரு விஷயம் வாங்க போகிறோம்னு சொன்னோம். அந்த இடம் வந்துருச்சு. சாம்பிள் பீஸ் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் கொடுங்க. இவ்வளோ சாம்பிள்ஸா? ஆமாம், எல்லாம் நம்மளுக்கு தான். ஒரு வார்த்தை கேட்குறாரா நீ சாப்பிட்றியாடான்ட்டு? எவ்வளோ மோசமானதாக இருக்கு. பியூர் ஆயில். காய்ஸ், இப்போ நமக்கு செக் பண்ணி காட்டுறேன்றாங்க, பார்ப்போம். ஆயில் மட்டும்தான் எரியும். இது வந்து நீங்கள் வந்து டேரக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். தலைவலிச்சா ஆவி பிடிக்கலாம். ஒரு 1 லிட்டர் சுடுதண்ணியில் ஒரு 5-6 ட்ராப் போட்டு ஆவி பிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு நெஞ்சில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மெஹந்தி வைக்கிறீங்கல்ல, அதில் 2 ட்ராப் 3 ட்ராப் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக பிடிக்கும். ஸ்மெல் பண்ணி போகிறோம். என்ன ப்ரோ மூக்கில் ஏறுது? அப்படியே அது உள்ளே போகும்போது அந்த இது ஹெட் பெயின் அந்த மாதிரிலாம் இதாகிற மாதிரியே இருக்குது, ரிலீவ் ஆகிற மாதிரியே இருக்குது. சடனாக இருக்குது. ஃபுல்லாகவே நேச்சுரலாக எந்த ஒரு கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது உள்ளே இழுக்கும் போதே எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா முடி வளர்கிறதுக்கு ஏதாவது இருக்கா ப்ரோ? முடி வளர்கிறதுக்கு இல்லை ப்ரோ, முடி இருக்கிறத காப்பாற்றிக்கணும். காய்ஸ், நிறைய பேத்துக்கு நீ பிரச்சனை வந்து முடி கொட்டிகிட்டு இருக்கு அதிகமாக எல்லாத்துக்கும். அதுக்கும் ஒரு ஆயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இங்கே நீங்களே இது பண்ணுறதா ப்ரோ? எல்லாமே ஹேண்ட்மேட் தான். நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் ஹேண்ட்மேட் தான். எவ்வளோ ப்ரோ இது? இது வந்து 400 வரும். 400 வந்து 100 ml கோகனட் ஆயில்ல 10 ml இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓ, இது அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் ஹேரு, டாண்ட்ரஃப், முடி கொட்டுறது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஓகே ப்ரோ. ஹாய் சார், தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து இதுதான் நம்ம வாங்க போகிறது. நம்மளோட ஃபேவரட்
நம்ம ஃபேவரேட் டீ. நாங்கள் எப்பவுமே 2 பேரும் வந்துட்டு திருச்சியில் மீட் பண்ணும்போது ஃபுல்லாக டீ கடையில் தான் இருப்போம். இது வாங்கலாம். இது வந்து இது ஏலக்காய், இது வந்து மசாலா டீ சம்திங். அரைச்சு பண்றது, ஓனா அரைச்சு பண்ணுறது, எசன்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்காது. இது வந்து அரைச்சு போடுறது எல்லா ஐட்டமும் செம்மையாக இருக்குது. ஸ்மெல் பண்ணி வரேன். எல்லாமே தெரியுது. மூடிடுங்க, ஸ்மெல்லு போயிட போகுது. போகாது. எசன்ஸாக இருந்தால் ஒரு ஸ்மெல் போயிடும். இதெல்லாம் நம்ம அரைச்சு போடுறது. ஃபேக்ட்ரியா இதுக்குள்ளே இருக்கா? பார்க்கலாமா? இங்கே ரெடி பண்ணுவோம் ஜி. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இல்லை. தான் பண்ணிட்டு இருக்கோம். கீழே இருக்க கடைக்கெல்லாம் மேக்ஸிமம் இங்கேருந்து தான் அனுப்புவீங்க. சப்ளை பண்ணுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஐஸ் இங்கே பாருங்க, இங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சாக்லேட் மில்க் பண்ணுற பாய்லர். ஓ மில்க்கு டார்க்கு ஒயிட் 3 ரெடி பண்ணுவோம். ஃபில் பண்ணி வெளியூருக்கு அனுப்புறது. ஓ இன்னுமா கன்ஃபார்ம் பண்ணுறீங்க என்ன வாங்கலான்ட்டு? கேட்டுட்டு இருக்கேன், அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கேன் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தான் இது மெயினாக வாங்குறது. ஓகே ஓகே. ஏலக்காய் வீட்டில் கேட்டாங்க, ஸோ அதான் ஏலக்காய் பார்த்துருங்க. சரி சரி பாருங்க. பார்க்கலாமா? வாங்கலாம். ப்ரோ ஒரே ஒரு ஹெல்ப் ப்ரோ. ஒரே ஒரு ஹெல்ப் ப்ரோ. ஆண்டி டிஷர்ட் இருக்கார்ல, அவரை வந்து ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் எதாவது கேட்டுக்கிட்டே இருப்பார், நீங்கள் அவர்கிட்ட ரூடாக மாற்றுங்க. அவரை டென்ஷன் மட்டும் பண்ணுங்க, அது மட்டும் போதும். ஒரு ரொம்ப இதானார்னா நானே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே. என்ன ப்ரோ வாங்கிட்டீங்களா இல்லையா? இதான் இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். எவ்வளோ வாங்க போகிறீங்க? 100 grams. சரி ப்ரோ சரி ப்ரோ. இதெல்லாம் வந்து சோப்புன்னு நினைக்கிறேன், மூலிகை சோப்புகள் நினைக்கிறேன். ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ வாங்குவீங்க? எவ்வளோ நேரமாக வாங்கிட்டு இருப்பீங்க ப்ரோ? யார் ப்ரோ இங்கே இருக்க எல்லா ரேட்டில் இருக்குது எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி 200 ரூபா வந்து விற்கிறாரு. திருப்பி எனக்கு டேஸ்ட்டு கூட நிறுத்திட்டு இருக்காரு ப்ரோ. எல்லாம் டேஸ்ட் பண்ணால் நீங்கள் வாங்கணும் ப்ரோ. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு திருப்பி டேஸ்ட் கொடுன்னு இருக்கீங்க. எல்லாத்தையுமே அங்கேருந்து டேஸ்ட் கொடுத்துட்டு வந்தேயா, திருப்பி எல்லாமே சாப்பிட்டு பார்த்து திருப்பி டேஸ்ட் கொடுன்ட்டு இருக்காரு. எதுவுமே வாங்க அது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இது பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்க முடியும். என்னன்னு டிசைட் ப்ரோ. நீங்கள் கேட்குறானா எடுத்து வந்தேனா இல்லையா ப்ரோ? எடுத்து கொடுக்குறீங்க ப்ரோ, நாங்கள் செக் பண்ணுவோம். சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிட்டு பார்த்து வாங்கணுங்க. திருப்பி எல்லாத்தையும் வாங்கி 100 ரூபா பாக்ஸ் கொடுங்க. சாக்லேட் வாங்கினா சாக்லேட் வாங்கினா இருங்க ப்ரோ. அது நீங்க பேசக்கூடாது ப்ரோ. நீங்க இல்ல இல்ல ஒண்ணு நாங்க கஸ்டமர் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்குவோம். எடுத்த உடனே வாங்கிக்கலாம் போக முடியாது. அதுக்காக நீங்க வந்து கடையை சாப்பிடுவீங்களா ப்ரோ? கடையை யார் சாப்பிட்டா? அப்படியே ப்ரோ சாப்பிடுறீங்க. நீங்க ப்ரோ சாம்பிள் மட்டும் செக் பண்ணி பார்த்து தான் ப்ரோ வாங்க முடியும். என்னடா பேசுறது இவரு? உன்ன வாடா எவ்வளவு நேரம் நீ வந்து சாக்லேட் நீங்க வச்சிருக்கீங்களா? ஊட்டில இருந்து நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா நீங்க ப்ரோ? கொடைக்கானல் வந்துட்டு அங்க இருந்து பார்சல் தான் பண்ணுவோம். ஒரு ஊட்டில இருந்து நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா நீங்க ப்ரோ? கொடைக்கானல் வந்துட்டு அங்க இருந்து பார்சல் தான் பண்ணுவோம். நீ எனக்கே கடுப்பாவுது ப்ரோ. டேய் நீ என்னடா சும்மாவே எல்லாரும் போட்டு சண்டை வச்சிருக்கீங்க. வர போலாம். டேய் இவனடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்க முடியும். சும்மா நான் வாங்கிட்டு போக முடியாது ப்ரோ. நாங்க 300 ரூபீஸ் ப்ரோ. இது ஒண்ணும் சாதாரண இல்ல ப்ரோ. 300 கொடுத்து கடையில 500 சாப்பிடுவீங்களா? என்னது 500 க்கு யார் சாப்பிட்டா? எங்க காட்டு 2000 ரூபாய் சாக்லேட் கேட்டீங்க. வாங்க காட்டுங்க. ஏதா 500 க்கு இத சாப்பிட்டா 500டா? இத சாப்பிட்டீங்க. 500 ரூபாய் சாப்பிட்டது 500 தான் ப்ரோ. என்ன இதுல 2 பீஸ் தான் சாப்பிட்டேன் நான். 500 தான். 500 அவர் இதுல சாப்பிட்டுனா விட்டுருப்போம். எல்லாத்துலயுமே எல்லாத்தையும் சாப்பிட்டேன். என்ன ப்ரோ பேசுறீங்க? வடிவேலுக்கு அப்படி எல்லாரும் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு திருப்பி எனக்கு சாப்பிட்டு சரி ப்ரோ விடுங்க ப்ரோ. நான் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இருங்க ப்ரோ. டேய் நீயே சொல்ற என்னடா சாம்பிள் சாப்பிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க இங்க வாங்க ப்ரோ. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. பொறுமையா அட்டெண்ட் பண்ணதே இல்ல ப்ரோ. நீங்க என்னன்னா இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. 2 ரூபாய்க்கு சாப்பிட்டு இருக்கீங்க. எப்படி எல்லாம் சொல்றீங்க? ரிப்பீட் பண்ண எல்லா சாக்லேட் சாப்பிடாம இல்ல இது வரைக்கும் 1 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரி விடுங்க வாங்க ப்ரோ. ப்ரோ கூட்டு போங்க ப்ரோ. ப்ரோ இவரே ப்ரோ அதான் நாங்க போய்க்கலாம் பண்ணி கஸ்டமர்னா வாங்க தானே ப்ரோ வருவாங்க. அதுக்கு இல்ல நீங்க கடை வச்சிருக்கீங்க. நான் வந்து உங்கள்ட்ட வாங்க 2 கிலோ சாப்பிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? 2 கிலோ யாரா சாப்பிட்டா? ஒரு அளவு தான் ப்ரோ. அட போடா. டேய் நான் எங்கடா 2 கிலோ எதுக்கு சாப்பிட்டேன்? கேக்குறாரு ப்ரோ? எதுக்கு ப்ரோ கீழ ஊத்தி விடுறாங்க வாங்குவாங்க. அவர் இங்க வர பேசணும்னு பேசிட்டு இருக்காரு. நல்லா தெரியுது. அங்க பாரு நான் ஒரு 2 பீஸ் தான் சாப்பிட்டேன். இதுல 2 இங்க 2 பீஸ். அதுக்கு இப்படி இவ்வளவு சாப்பிட்டாங்கறாரு. அவர் ஃபுல்லா சாப்பிடவே இல்லையே ப்ரோ. எல்லாமே ஹோம் மேட் ஹேண்ட் மேட் அப்படின்ற எங்க உங்க கையில 2 கை வச்சு எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க? என்ன ப்ரோ இது ப்ரோ வாங்க வந்து மரியாதையா பேசி மரியாதையா வாங்கிட்டு சரி போ. நான் ஃபர்ஸ்ட் இங்க வர நான் பேசிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ நான் உங்களுக்கு நீங்க விடுவீங்களா? எங்க நான் உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க தான் விட்டீங்க.
ஏன்டா 2 கை தான் நான் இருக்கு. இங்க 2 கை நான் வச்சு ஸ்டார்ட் எப்படி பண்ணவே இல்ல. எல்லாத்தையும் செய்வீங்கன்றீங்க? இப்போ வந்து இவரு தான் ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்காரு, வாங்கவே மாட்டாரு. இவரு தான் இல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சும்மா சொன்னாரு விடுங்க சரி விடுங்க பிரச்சனை சரி விடுங்க, நீங்க நார்மலா சொல்லி நீங்க 100 ரூபாய் பாக்ஸ்க்காண்டி எல்லாத்தையும் நான் நார்மலா சாப்பிட்டுருக்காங்களா ப்ரோ? நான் நார்மலா சாப்பிட்டீங்க, இருங்க நார்மலா இதுதான் நான் சொல்றேன். இதுக்கு தான் நான் இப்ப சண்டை போட்டது. நீங்க நார்மலா வந்து ப்ரோ கஸ்டமர்லாம் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஏதாவது சீக்கிரம் இல்ல இல்ல வாங்கி உங்களுக்கு தெரியாதா இங்க எத்தனை பேர் நின்னுட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியாதா? அது நீங்க பேசுங்க. அவங்க சாப்பிட்டாங்க வாங்கிட்டு போனாங்க. நீங்க தான் வாங்குனீங்க. வாங்கிருக்கோங்க. என்ன இங்க 100 ரூபாய் பாக்ஸ் 2 பாக்ஸ் வாங்கிருக்கீங்க. ரூபாயா? ஆமா 2500 ரூபாய் பக்கம் நீங்க இது வாங்கிருக்கீங்க. என்னது? தின்னதே 2500 ரூபாய். 1200 ரூபாங்க. என்னங்க நீங்க 1200 பில் ரூபாய்? போடும்போது நீங்க இல்ல இவரு தான் இருந்தாரு. இவர்ட்ட கேளுங்க 1200 ரூபாய். 1000 ரூபாய். இது வாங்குறீங்க. அது 4000 ரூபாய் சாப்பிட்டுருக்கீங்களே, அது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? 4000 ரூபாய். வாங்கிட்டே இல்லையா சரி ப்ரோ அப்படி பேசுறாரு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படி பண்றீங்க? ஊட்டி கொடைக்கானல் வந்து ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா சாரி தப்பா எல்லாத்தையுமே தெரியும் ப்ரோ. எல்லாருமே தெரியுமா? உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. அவனுக்கு பிராங்க்னு சொன்னேன். இப்போ இங்க நடக்க போகுது இல்லை, கார்ல இருந்து நம்ம சவுண்டு போடுறத நினைச்சு தான் வந்தான். வேகமாக எஞ்சி வந்து நான் கண்ணடிச்சிட்டாரு அமைதியாரான்னு சொல்லுவோம். அவன் அப்படியே இது பண்ணிட்டான். சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. அண்ணன் தம் அடிக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. தம் அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்படியே பண்ணாதீங்க, அநியாயம் அக்கிரமம் பண்ணுறீங்க. எதுக்கியா இது பண்ணீங்க? என் தம் அடிக்க தம்ம அங்கே க்ளோஸ் பண்ணுங்க, அதை க்ளோஸ் பண்ண முடியலையா? இங்கே தம் அடிக்க விட்டுறீங்க. ஃபாரஸ்ட்டு பாருனா அதுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு உள்ளே போய் அடிக்க வேணாம் பரவாயில்ல, ரோட்டில் கூட அடிக்க விடாம பண்ணுறீங்க. அண்ணன் அவரோட இதெல்லாம் கொட்டி தீக்குறாரு. இல்லை கரெக்டு தான், ஃபாரஸ்ட்னால கொஞ்சம் அவங்க சேஃப்டி இது பண்ண மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை பராமரிக்கிறாங்க. சிகரெட்டை குடிச்சிட்டு அடைச்சா போகல, அப்படியே போட்டு போடா. ஆமாம், நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த சைட்லாம். ஏன்னா கிளாஸ் பாட்டில் எல்லாம் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணியாச்சுல. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒன்றா மழை பெஞ்சு தண்ணியாக கீழே போயில பதிலாக டேமில் ஃபுல்லாக 2 லோடு பிஸ்லரி பாட்டிலாக தான் ரொம்ப சேருது. பொல்யூஷன் மாடு ஜாஸ்தி இருக்கா, மேஞ்சிருதா யோசிச்சு தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வேணான்றது. இது சின்ன ஊர், பாப்புலேஷன் கம்மினால இங்கே சக்ஸஸ் பண்ணியாச்சுன்னா நீ எல்லா ஊருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. அந்த ஒரே காரணம் தான். மக்களும் கோஆபரேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ மூலமா அநேகமா நிறைய பேருக்கு தெரிய வரும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. பாவம் சார் சாமி தான் வச்சு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு. பிராங்க் பண்ணி என்ன டென்ஷன் ஆகிட்டாங்க. அதான் டீ குடிச்சு அதை ஆற்றிக்கிட்டு இருக்கேன். சரி ரூமுக்கு போயிட்டு பேசலாம் ப்ரோ. ஓகே கைஸ், நாங்கள் ரூம் போயிட்டு பார்க்குறோம். இல்லை செம்ம மேடா இருக்கு, ஏறைய மாட்டுது. இறங்குதா அப்போ? அப்போ அப்பு இறங்கி தள்ளுவோம். இறங்கி தள்ளுங்க, பின்னாடி வண்டி வருது, சீக்கிரம் தள்ளுங்கண்ணா. ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டி என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? எவ்வளோ பெரிய ஃப்ளோப்பு. பின்னாடி 2 தூரம் பேக் வந்துருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தோம், இறங்கி இருப்போங்க. இங்க பாருங்க, சரியான பள்ளம். அதுக்கிடையில் அங்கே ஒரு வண்டி வருது. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம அப்படி நான் நிப்பாட்டுன்றேன் படாமல் போகிறோம். ஐஸ் ஒரு வழியாக ரூம் கிட்ட வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். என்னை வச்சு பண்ணிட்டீங்களப்பா. ஓகே கைஸ், இந்த விலாகை வந்து நாங்கள் இப்போ முடிக்க போகிறோம். ஆர் சாமியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அம்மரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப். பாய்.